நம்ம வந்து ஹைக்கிங் பண்ண போகிறோம். என்னென்ன மூச்சு எவ்வளோ ஸ்பீடாக விடுறீங்க? மூச்சு இல்லை, இது மூச்சு பயிற்சி. 400 மீட்ரு நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். இது வந்து மாலத்தீவு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்க. பலகையிலே செஞ்சுருக்காங்க கடல் மேலே. ஃபுல்லாக வந்து உலக ஏசி இருக்கும், டோம் ரூம் தான் இது. லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. வாங்க அடுத்து வந்து சூப்பரான ஒரு இடத்துல போய் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போது சம்பூர்ணா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் வராத ஒரு புது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பின்னாடி பாருங்கள், லொக்கேஷன் சூப்பராக இருக்கா. இந்த செம்பூர்ணா வந்து பார்த்தீங்கன்னா சபா மாநிலத்தில் இருக்குது. இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்கிற எல்லா இடங்களையுமே இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து நமக்கு ஃபுல்லாக சம்பூர்ணாவை சுற்றி காமிக்க போகிறாங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அபு ஹனீஃபா. அபு ஹனீஃபா. என் பேர் ஹாரிஸ். காசிம். ஓகே, ஸோ எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். வாங்க இவங்களோட சேர்ந்து சுற்றி பார்ப்போம். போகலாமா? ஸோ இப்போ நம்ம ஒரு மலையிலேருந்து போகிறோம். இந்த மலை பேர் என்னத்தா? ஜலான் போக்காஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இது. இங்கேருந்து அந்த வியூ நம்ம பார்த்தோம்னா மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த கடல் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அந்த மலையிலேருந்து நம்ம இறங்கும் போது பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட்டு. அந்த மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்க அந்த கடல் தெரிய அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம பிளேஸு. நல்ல இயற்கை சூழலோட அழகாக இருக்கிற ஒரு இடம் தான் நம்ம சம்பூர்ணம். நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இன்னும் இதை விட சூப்பராக இருக்கும். எல்லாம் உங்கள் கண்களை திறந்து வைத்து காத்திருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அடுத்த ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் என்னென்ன? பங்காலங்கான் பை. ஒரு பீச்சு, நம்ம ஊரில் உள்ள மாதிரி இங்கே ஒரு பீச்சு கடற்கரை. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் ராமநாதபுரத்தில் எப்படி அந்த பனைக்குளத்தில் அங்கே வந்து ஒரு கடற்கரை இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு கடற்கரை. இங்கே உள்ள அந்த ஊர் மக்களுக்கு இங்கே வந்து ஈவினிங் ஆனால் அப்படியே வந்துட்டு சுற்றி பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். பங்காலங்கான் பே. இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 வெள்ளி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இதுதான் மாசு. சூப்பராக இருக்கே. ஓ செம்மையாக இருக்குதா. நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. அடா கொடையெல்லாம் இருக்குது. அடாடா, நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நல்லா செட்டப். இது ரெஸ்டாரண்ட் இருக்கா சாப்பிட்றதுக்கு? சீ ஃபுட்லாம் இருக்குது. நம்மளும் கூட சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்க டைம் வந்து கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். அதனால் மக்கள் கூட்டம் இல்லை. 5 மணிக்கு மேலே இங்கே உள்ள மக்கள் வருவாங்க. என்னத்தா? ஓகே வாங்க அப்படியே கடற்கரை கிட்ட போவோம். ஸோ இதான் வந்து மக்கள் போய் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. ஆனால் நல்லா கலர் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக. சுதந்திர தினம் வந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம இந்த கொடியை பார்க்க முடியுது. இங்கேருந்து ஏகப்பட்ட தீவு இருக்குது, குட்டி குட்டி தீவு. இங்கே பாருங்க, அங்கேயே ஒரு தீவு இருக்கா, அது ஒரு தீவு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தீவு. குட்டி குட்டி தீவு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அங்கேயே வீடுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. தான் அங்கேயும் வீடு இருக்குது பாருங்கள். ஆஹா அருமையாக இருக்குது பாருங்க. ஈவினிங் டயத்தில் இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். வாங்க நம்ம கிட்டக்கு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எனக்கு தெரியாது. நம்ம வந்து ஓரலாக ஏதோ பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் கூட நிறைய போய் நம்ம பார்த்து எடுக்க முடியுது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம இதன் மூலிமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அடாடா அருமையாக இருக்குது மக்களே. இது வந்து கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. அந்த சைடு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்ல ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம இன்னும் அடுத்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கடலுக்கு போவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு மாதிரியே பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள். அப்போ போய் நம்ம அந்த கடல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம அப்படியே அழகாக சுற்றிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வந்து செம்மையாக செஞ்சுருக்காங்க. நின்று இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து போய் பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு மலை மேலே வந்து நம்ம ஏறப்போகிறோம். இடம் ஃபேமிலியோட வந்தால் நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நம்மளே சமைக்கலாமா? நம்மளே சமைச்சு இங்கே சாப்பிட்டுக்கலாம். கோழி, மீன் அந்த மாதிரி கொண்டு வந்து சூட்டுட்டு. இந்த இருக்கு பாருங்க, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. கிட்டக்கோங்க. இங்கே வந்து நம்ம சுற்றி சமைச்சிக்கலாம். அவங்கள்ட்ட வந்து வாடகை பே பண்ணிட்டு காசு கட்டணும். காசு கட்டிட்டு நம்ம எடுத்து வந்து பண்ணலாம். பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் இங்கே ஃபேமிலியோட வந்து. அந்த மாதிரி நல்லா கடலை பார்த்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் 5-6 மணிக்கு மேலே ஜில்ஜில்னு காற்று வரும். ஆமாம், நல்லா காற்று. ஓகே நண்பர்களே, வாங்க அடுத்து வந்து சூப்பரான ஒரு இடத்துல போய் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இடம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் நம்ம சாபாவில். அடுத்து வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக கட்டையிலே வந்து செஞ்சுருக்காங்க. அதில் நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம. சூப்பராக இருக்கா. ஆஹா அருமையாக இருக்குதா. அப்படியே அழகாக 2 மலை, இந்த பாதை செம்மையாக இருக்குது பார்க்க. பரப்பாத் வாட்டர் வில்லேஜ் ரிசார்ட். லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த சினிமா டைரக்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த இடங்களை. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அழகாக கடல்லே பாதி தூரத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த பலகை அடித்து அங்கே வந்து ரிசார்ட் கூட இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
எவ்வளோ இருக்கு பாருங்க. உங்களுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு அழகாக ஒரு டான்ஸ் போட்டாங்கன்னா ஹீரோலாம் செம்மையாக இருக்கும். ஹீரோயின்லாம் சேர்ந்து சூப்பராக. இந்த சைடு ஃபுல்லாக தீவு, சின்ன சின்ன குட்டி குட்டி தீவாக இருக்குது எல்லாம். அந்த பாருங்க, அந்த சைடு ஒரு தீவு, அங்கிட்டு ஒரு தீவு. நம்ம வேறு இடத்துல இருந்து இப்போ வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். பக்கத்துலேயே சுற்றி தீவு, இங்கிட்டு ஃபுல்லாக காடு. அதோட இன்னொரு பிளேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம். ஓகேங்களா? இந்த மலை மேலே ஏறி நம்ம அங்கேருந்து இந்த கடலை பார்க்கும்போது இன்னும் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம வந்து அங்கே மேலே ஏறுவோம். வாங்க, மேலே ஏறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வந்து ஒரு சின்ன ரிசார்ட் இருக்குது, அதை காமிச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் சுற்றி பார்க்க வர்றீங்கன்னா அன்னைக்கிட்டே நீங்கள் பேக்கேஜ் எடுத்து கூட சுற்றி பார்க்கலாம். அவரே வந்து உங்களுக்கு காரில் எல்லா இடத்தும் கூப்பிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பார். அவர் நம்பரை நான் போடுறேன். இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்க்க நினைக்கிறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து டோம் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து உலக ஏசி இருக்கும், டோம் ரூம் தான் இது. அதே போல் இது வந்து ஃபுல்லாக பலகையிலேயே வீடு. பாருங்கள், நீங்களாம் ஹனிமூன் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சுற்றி பாருங்கள். நல்லா அழகாக வந்து அண்ணன் சூப்பரான இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இடம் வந்து நீங்கள் மாலத்தீவில் தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நானே பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. கீழே கடல் தண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இது அழகாக ஃபோட்டோ எடுக்கவே சூப்பராக இருக்குமே. பலகையிலே செஞ்சுருக்காங்க கடல் மேலே. செம்மையாக இருக்குது மக்களே, பாருங்கள். ஸோ அந்த லாஸ்ட்டில் போனோம்னா அங்கே வந்து நீங்கள் இறங்கி குளிக்கலாம், அந்த வசதி இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து பாருங்கள். இது வந்து மாலத்தீவு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான இடமா இருக்குது. பின்னாடி பாருங்கள், அப்படியே வந்து ஃபுல்லாக மலை. இந்த சைடு ஃபுல்லாக வந்து பாருங்கள் கடல் மேலேயே வீடு. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து அழகாக வந்து நம்ம சம்பூர்ணாவை வந்து சுற்றி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. விலை வந்து பட்ஜெட்டும் வந்து உங்களுக்கு விலை கம்மி தான். நேராக வந்து மலேசியாவில் கோலாலம்பூர் வந்து அங்கேருந்து நீங்கள் நேராக வந்து சம்பூர்ணா வந்து சுற்றி பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த சம்பூர்ணாவுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து எப்படி வர்றது? இந்தியாவிலேருந்து வர்றாங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட்டு மலேசியா விசா அடித்தா போதும். சரி. அதோட நீங்கள் கேஎல்ல இறங்குனதோட கேஎல் டு தாவோ இங்கே ஏர்போர்ட் இருக்குது. நம்ம சம்பூர்ணாலேருந்து ஒரு 100 கிலோமீட்ரு தாவோ ஏர்போர்ட்டு. சரி. தாவோ ஏர்போர்ட் கேஎல் டு தாவோ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தாவோவிலேருந்து இங்கே 100 கிலோமீட்டர், ஏர்போர்ட்லேருந்து 1 மணி நேரம் சம்பூர்ணா. ஓகே. நீங்கள் வர்றா இருந்தால் பேக்கேஜ் வந்து முன்னாடியே சொல்லணும், இத்தனாம் தேதி வர்றேன் அப்படின்னு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு அப்புறம் போகிறது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் வரீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஓகே தான். புக் பண்ணோம்னா நம்ம பூலோ நிறைய இருக்கு. சரி. ஒரு 5 பேக்கேஜ் இருக்கு பூலோ இங்க. ஃபுல்லா சம்பூர்ணா ஃபுல்லா. ஓகே. டே ட்ரிப் இருக்கு, நைட் ட்ரிப் இருக்கு. ஓகே. நீங்க டே ட்ரிப்னா காலையில போயிட்டு 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆகுறது. இதே நைட் ட்ரிப்னா அங்க பூலோவில் ஸ்டே பண்றது. ஸ்டே பண்றதும் அது பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கு. ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு, ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்கு. நீங்க வந்து இந்த இடத்த, இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணும்னா அண்ணன் நம்பர் போடுறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இடத்த பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு. வாங்க, இப்போ நம்ம அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். வாங்க மேலே போவோம். ஸோ அடுத்து நம்ம வந்திருக்க இடம் கோலா பீபாங். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே ஏறி நம்ம வியூ பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஹைக்கிங் பண்ண போகிறோம். போலாமாத்தா? கோலா பீபாங் இடம் பேர். டிக்கெட் வாங்குமா? ஓகே, வாங்க போய் டிக்கெட் வாங்குவோம். ஓகே, டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 3 வெள்ளி. வந்து முதல் நாளே நம்ம மலை ஏறுறோம். வாங்க போவோம். கேட்டா இப்போயே மூச்சு வாங்குது. எவ்வளோ நேரத்தான் மேலே? இப்போ இதுலேருந்து 300 மீட்ரு நம்ம ஏறணும் மேலே. 300 மீட்ரு. ஆமாம், ஏறினா சம்பூர்ணாவோட வியூ சூப்பராக இருக்கும் கடல்லேருந்து பார்க்குறதுக்கு. ஓகே. இது இப்போதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 300 மீட்ரு மேலே ஏறிட்டு நம்ம பார்ப்போம், வியூவை பார்ப்போம். மேலே படிக்கட்டு போட்டிருக்காங்க, அதனால் அப்படியே ரிலாக்ஸாக மேலே ஏறலாம். நாங்களாம் மேலே ஏறி வர அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீ அழகாக ஜம்ப் பண்ணி போயிடுறேன். ஓகே, வாங்க போவோம். ஆனால் மேலே போக சூப்பராக இருக்குது பிளேஸ். கொஞ்சம் தூரம் ஏறினோன்னா படி இல்லை, இந்த மாதிரி மலை மேலே தான் நம்ம ஏறணும். ஆனால் மலை நல்லா அழகாக இருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மேலே போவோம். கொஞ்சம் தண்ணி குடிப்போம். பின்னாடி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா இருக்கா? தியானில் இருக்கோ? அப்பா நல்லா இருக்கு. ஓகே, வாங்க நம்ம மேலே ஏறுவோம். எறும்பு நிற்கிதுக்கா, இது பைப்பு பிடிக்காது. ஓ, இது மேலே பைப்பு பிடிச்சி ஏறுறதுக்கா? அது என்ன இவ்வளோ எறும்பு இருக்குது பார்த்து. இங்கே நீங்கள் தங்கி நின்று சாப்பிட்டு போகிறதுக்கு நல்ல இடம். என்னென்ன மூச்சு எவ்வளோ ஸ்பீடாக விடுறீங்க? மூச்சு இல்லை, இது மூச்சு பயிற்சி. கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 மீட்ரு நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ நான் பின்னாடி லொக்கேஷனை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 400 மீட்டர் தூரத்தில் இருந்தே எவ்வளோ அழகான ஒரு வியூ பார்த்தீங்களா? அப்படியே ஃபுல்லாக கீழே வந்து கடற்கரை,
நம்ம வந்து நடந்து போன இடம் அந்த தெரியுது பாருங்கள், கீழே ஒரு ரெசார்ட்டுக்கு நடந்து போனோம்ல அந்த இடம் இது பாருங்கள். அப்படியே வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க போகிறோம். அது வந்து போகிற வழி கூட இந்த கடல் தான். நீங்கள் அடுத்த வீடியோவில் வர இன்னும் 2-3 நாளில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வழியாக நம்ம போயிட்டு அப்படியே போய் அந்த மலைக்கு பின்னாடி அங்கே போய் உள்ளுக்கு வந்து நம்ம குதித்து தண்ணிக்குள்ளே வீடியோ எடுப்போம். நல்லா மீன்லாம் பார்க்கலாம். அந்த சைடு பாருங்கள் வீடுலாம் இருக்குது பாருங்கள் அந்த கடலில், தெரியுதுங்களா எப்படி வீடு இருக்குன்னு. சூப்பரான அருமையான ஒரு பிளேஸ் பாருங்கள். எவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம் பாருங்கள். ஓ செம்மங்க. வந்த முதல் நாளே வந்து நமக்கு அழகான ஒரு வீடியோ அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மலைக்கு ஏறி வந்தோம் இல்லையா, இதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே நிறைய பேர் இளைஞர்கள் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லா பேருமே ஏறி மேலே வரலாம். உள்ள மலை அப்படியே நம்ம பார்த்தோம்னா அப்படியே அழகான ஒரு கடல் சூப்பராக இருக்குது. நம்ம கரெக்டாக 4 மணிக்கு மேலே ஏறினோம். அப்படியே கொஞ்சம் வெயில் மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி 4 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அழகான ஒரு மரம் இருக்குது பாருங்கள், சூப்பராக. இங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு ரீல்ஸை போட்டோம்னா நல்லா செம்மையாக இருக்கும். ஆஹா, அருமையான காட்சி மக்களே. கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து நம்ம மலேசியாவில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் மலேசியாவில் லங்காவி, மலாக்கா, பினாங்கு ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கோம். ஆனால் மலேசியாவில் சபாவில் இருக்கிற இந்த சம்பூர்ணா தீவுக்கு நான் ஃபஸ்ட் டைமாக வந்து வீடியோ போடுறேன். உண்மையை சொல்கிறேன், மலேசியாவில் சுற்றி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் இந்த சம்பூர்ணா தீவு. ஸோ வந்து நம்ம மலேசியாவில் வீடியோ நிறைய அந்த சைடு போட்டு நிறையா டூரிஸ்ட்டு இந்தியாவிலேருந்து அங்கே போயிருக்கீங்க. இந்த வீடியோ அடுத்து தொடர்ந்து பாருங்கள். அடுத்த உங்களுடைய ட்ரிப்புக்கெலாம் இங்கே பிளான் பண்ணுங்கள். இந்த சம்பூர்ணா தீவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ எல்லாருமே மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். குறிப்பாக வந்து கல்யாணமான ஜோடிகள் உங்களுடைய ஹனிமூன் வந்து நீங்கள் இங்கே சுற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே பைலே. ஸோ முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான வீடியோ எடுத்தோம். உண்மையிலே இந்த லொக்கேஷன்லாம் கூப்பிட்டு வந்தது வந்து நம்ம அபாங் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்க்கணும் நம்ம செம்பூர்ணில் அப்படின்னா நீங்கள் அபாங் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் கீழே போடுறேன். அபாங் அடுத்தடுத்து என்ன இடங்கள்லாம் பார்க்க போகிறோம், என்ன மாதிரி பேக்கேஜ்லாம் இருக்கு? நாளைக்கு வந்து நம்ம பூலோ போகிறோம். பூலோ வந்து டே ட்ரிப் தான் போகிறோம். ஓகே. பூலோவில் வந்து ஸ்னோக்லிங் இருக்கு. சரி. நம்ம போகிறது வந்து டைவிங், உள்ள கடலுக்குள்ளே போய் சரி மீன்களை நான் பார்க்கறது போகிறோம். சரி. டைவிங் பேக்கேஜ் தனி, ஸ்னோக்லிங் தனி. இது வந்து டே ட்ரிப்பும் இருக்கு, நைட் ட்ரிப் இருக்கு. நைட்டு வந்து அங்கே தங்குற மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு. ஓ, நாங்கள் போகிறது வந்து டே ட்ரிப் தான். சரி. நாளைக்கு போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த ட்ரிப்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். டாட்டா, பாய் பாய்.